தமிழகத்தை பொறுத்தவரை இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. தென் தமிழக உள் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களிலும், வட தமிழக உள் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும், கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், புதுவையிலும் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வருகின்ற 22ஆம் தேதி வாக்கில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இது வடகிழக்கு திசையில் நகர்ந்து மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் 24ஆம் தேதி வாக்கில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலம் பெறக்கூடும். இதன் காரணமாக 21ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்று மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தேனி, விருதுநகர் மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, மதுரை, திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 22ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தேனி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 23ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 24ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. அடுத்த 5 தினங்களுக்கான அதிகபட்ச வெப்பநிலை 24ஆம் தேதி வரை. அடுத்த 5 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக இயல்பை விட குறைவாக, இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. 21ஆம் தேதி தமிழக கடலோரப் பகுதிகள், கர்நாடக கடலோரப் பகுதிகள், லட்சத்தீவு, மாலத்தீவு பகுதிகள், மத்திய வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 22ஆம் தேதி தமிழக கடலோரப் பகுதிகள், வடக்கு கேரளா, கர்நாடகா கடலோரப் பகுதிகள், லட்சத்தீவு, மாலத்தீவு பகுதிகள் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். குமரி கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா, தெற்கு கேரளா கடலோரப் பகுதிகள், தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 23ஆம் தேதி தமிழக கடலோரப் பகுதிகள், வடக்கு கேரளா, கர்நாடகா கடலோரப் பகுதிகள், லட்சத்தீவு, மாலத்தீவு பகுதிகள் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 24ஆம் தேதி தமிழக கடலோரப் பகுதிகள், கேரளா, கர்நாடகா கடலோரப் பகுதிகள், லட்சத்தீவு, மாலத்தீவு பகுதிகள் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி 12 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. மதுரை மாவட்டம் தல்லாக்குளம் 11 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் புல்லம்பாடி 10 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம், அரியலூர் மாவட்டம் சுத்தமல்லி அணை
தலா 8 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் வெட்டிக்காடு, நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம், தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நந்தியாறு தலா 7 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் புகையிலை நிலையம், விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி, ஈரோடு மாவட்டம் பெருந்துறை, தஞ்சாவூர் மாவட்டம் மல்லம் தலா 6 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. தருமபுரி மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் எச்என் விடுதி, தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் தலா 5 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் பாரியூர், தஞ்சாவூர் மாவட்டம் குறுங்குளம், தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பொன்மலை தலா 4 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டம் கலசரப்பாக்கம், சேலம் மாவட்டம் வாழப்பாடி, தூத்துக்குடி மாவட்டம் கோவிலப்பட்டி, ஏடபிள்யூஎஸ், தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை, ஈரோடு மாவட்டம் நம்பியூர், நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி, கிருஷ்ணகிரி மாவட்டம் பாம்பார் அணை, கரூர் மாவட்டம் கடவூர், நீலகிரி மாவட்டம் எமரலாடு, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மருங்காபுரி, திருப்பூர் மாவட்டம் வெள்ளங்கோவில், பெரம்பலூர் மாவட்டம் பாடலூர், திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பிடிஓ, சேலம் மாவட்டம் ஓமலூர் தலா 2 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சேலம் மாவட்டம் சங்கரி துர்க்கம், புதுக்கோட்டை, நீலகிரி மாவட்டம் செருமுள்ளி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருச்சிராப்பள்ளி நகரம், கன்னியாகுமரி மாவட்டம் முள்ளங்கினாவிளை, கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில், கரூர் மாவட்டம் மயிலம்பட்டி, மதுரை மாவட்டம் பேரையூர், தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணை, திருப்பூர் மாவட்டம் தாராபுரம், ராமநாதபுரம் மாவட்டம் தங்கசிமிடம், திண்டுக்கல் மாவட்டம் தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக இயல்பை விட குறைவாக இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை திருத்தணியில் 36.7 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் 33 முதல் 37 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 30 முதல் 34 டிகிரி செல்சியஸ் மற்றும் மலை பகுதிகளில் 19 முதல் 25 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.